ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தோம்னா, நம்ம வந்து திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கிற புதுசாக வச்சிருக்க பறவைகள் பூங்காவுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்க்க செம்மையாக இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏவரி, அப்புறம் அக்வாரியம், அப்புறம் இது மற்றும் சில பாம்பினங்கள், ஆஸ்ட்ரிச் இதெல்லாம் இருக்குன்றாங்க. நல்லா ஹைடெக்காக பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா இதாக இருக்கிற மாதிரி இருந்தது. முன்னாடி பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு ஆஸ்ட்ரிச் மாதிரி நல்லா வச்சிருக்காங்க. இது இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்க. இதுவே அழகாக இருக்குது. வாங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கார் பார்க்கிங்லேருந்து எல்லா வசதியும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எப்போ திறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 9 அன்றைக்கி தான் திறந்தாங்க. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வச்சுருந்தாரு. இதில் அன்றைக்கி நல்ல ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் அலோடு கிடையாது. அடுத்தடுத்த நாட்களில் தான் வந்து எல்லாமே வந்து மக்களை வந்து பொதுமக்களை அலோட் பண்ணாங்க. நல்லா அருமையாக செஞ்சுருக்குறாங்க. உள்ளே போகும்போது உள்ளே போனதுமே நேராக பாருங்கள், அந்த செவுருமா இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வந்து தண்ணி மாதிரி விட்டு அந்த இடத்துல செட்டிங்ஸ் போட்டு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் விட்டுருக்குறாங்க. அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. அது உங்களுக்கு கண்ணில் தெரியாது, ஏன்னா வெயில் அடிக்குது இல்லையா அப்படிங்கிறனால. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கார் பார்க்கிங். நீங்கள் பாருங்கள், இங்கே கார் நிறுத்துறதுக்கும் டூ வீலர் நிறுத்துறதுக்கும் எதுக்கும் சார்ஜஸ்லாம் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் நான் பார்க்கல, தரல, கேட்கல அவங்க. அதனால் ரொம்ப நம்மளுக்கு அதுலேயும் ஒன்று பெனிஃபிட் நிறையா இருக்குது. ரெண்டாவது இங்கே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அழகாக செட்டிங் போட்டிருக்காங்க. என்னென்னா அந்த ஃபால் சீலிங்கில் பார்த்திங்கன்னா பறவைகள் மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா, பெரியவங்களுக்கு 200, சின்னவங்களுக்கு 150, அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். இது பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செட்டிங்ஸ் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம கவுண்டருக்கு வந்துவிட்டோம். கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கணும். அதாவது நானும் ஃப்ரெண்டு கௌசிக் போயிருந்தோம், 2 பேரும் போயிருந்தோம். தலைக்கு வந்து 200 கொடுத்துருந்தாங்க. 200 ஒர்த்து தான், ஆனால் பரவாயில்ல. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ போனோம். இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். 200 பேர் எடுத்துக்கோ. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. ஸ்கேன் பண்ணால் தான் வந்து உள்ளே போக முடியும். வாங்க, ரெண்டாவது உள்ளே பாருங்கள், அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சதுமே, என்ட்ரன்ஸில் நுழைஞ்சதுமே இந்த இடம் தான் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளவே வரும்போதே கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது பார்க்க. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்காக நல்லா நீட்டாக அழகாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பேட்ஸ் பார்க், அதாவது பறவைகள் பூங்கா வந்து இது ஒன்று தான். உள்ளே வரும்போது நல்லா இதாக இருக்குது. குழுன்றதுக்காக இன்னும் ஏற்பாடு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன நம்ம சின்ன கொடுக்கணுமோ, பறவைகளை எப்படி எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இங்கே நுழைஞ்சதையுமே பாருங்கள், ஆஸ்ட்ரிச் தான் நம்மளை வரவேற்குது. பார்த்தீங்கன்னா அது நல்ல பெரிய நெருப்பு குழிமா, நல்ல சரி சைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிலோக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. பார்க்க அழகாக இருக்குது. போனதையுமே அங்கே கீரைக்கட்டு நிறையா இருக்குது. அந்த கீரைக்கட்டை நம்ம எடுத்து அதுங்களுக்கு நம்மளே உணவளிக்கலாம். அதுங்களும் நல்லா வாங்கிக்குதுங்க. என்ன இதுங்கள்ட்ட கொஞ்சம் என்னென்னா, கிட்ட போய் கீரை கொடுக்குறவங்களும் எல்லாருமே தயவுசெய்து சொல்கிறேன், ஏதாவது கண்ணாடி தான் போட்டுக்கோங்க, இல்லாட்டா எட்டேருந்து கீரை கொடுங்க. இல்லைன்னா அது கண்ணை கொத்திடும். ஏன்னா என்னையவே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன், அது வந்து டபக்குன்னு அது கீரை கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் கையை தோலை கொத்துச்சு. வலிக்கல, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம கண்ணு மேலே பட்டுட்டாலும் சிரமம் இல்லையா. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எப்போவுமே அதுங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. நம்ம தான் கொஞ்சம் அதுங்கள்ட்ட 2 அடி தள்ளியே நிற்கணும். இப்போ பாருங்க, அவன் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். நான் இந்தாண்ட திரும்பிட்டு இருப்பேன், கீரை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவன் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான். கொத்துறான் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எப்படி. ஆமாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது 5 அறிவு தான். நம்ம தான் கொஞ்சம் 2 அடி தள்ளி நின்றுக்கணும் எப்போவுமே. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமே பார்த்தோம்னாவே அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. மேலே பாருங்கள், அங்கே பாருங்கள், நீட்டாக போட்டிருக்காங்க. நிழல் கூட அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அழகழகாக போட்டிருக்கிறாங்க. புதுசாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைடெக்காக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயந்தான். அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா முட்டை வடிவிலான வந்து ஒரு சிமெண்ட்டில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. குழந்தைங்களாம் அது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாருங்கள், எட்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா முட்டை கோழி குஞ்சு எட்டி பார்க்குற மாதிரி இருக்காங்க. இதில் நானும் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப அடக்கமாக இருக்குது. நம்மளும் உட்காந்துக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது. அதனால் பயப்படாமல் தாராளமாக ரொம்ப போய் இது பண்ணாமல் அழகாக உட்காந்து எழுந்திரிச்சு ஒரு ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் அதை அமைச்சிருக்கிறாங்க. நம்ம போய் அதில் போய் ஆட்டம்லாம் போடக்கூடாது. பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கோயில் ஸ்தலங்கள் தான் ஜாஸ்தி. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சமயபுரம், ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை, அடுத்து பார்த்திங்கன்னா வெக்காளியம்மன், நாச்சியார் கோயில், அதுக்கப்புறம் அப்படியே தஞ்சாவூர் வரிசையாக நம்ம போயிட்டுருக்கோம். கோயில்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் வந்து இது அமைச்சிருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கரூர் போகிற வழியில் குடமுருட்டி பாலத்து பக்கத்தில் ஐயாளம்மன் படித்துறைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயே தான் மெயின் ரோட்லேயே இருக்குது. அதனால் எனக்கு கன்ஃபியூஸே வேண்டாம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட கரெக்டாக 1.5 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் தான் வரும் அதிகபட்சமே. அதனால் வரவங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸி.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி புறாக்கள், அதாவது சொல்ல அந்த மயில் தோகை மாதிரி அது இதுன்னு சொல்லி இம்போர்ட்டட் புறா, அதாவது வெளிநாட்டு பறவைகள் மாதிரி புறாக்கள்லேயே என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் மேய விட்ருக்குறாங்க. அது அப்படியே ஓப்பன் பிளேஸ்லாம் விட்ருக்காங்க. அது எங்கேயும் வெளியவே போகிறதில்ல, அது பாட்டுக்கு ஜாலியாக உலா வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதான் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தோகையை விரிச்சு மயில் மாதிரியே இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து இந்த இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, வரிசையாக கூண்டுக்குள்ளார இந்த கேஜில் என்னென்ன வச்சுருக்குறாங்க, புறா வகைகள் வச்சுருக்குறாங்க. இந்த புறாவை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் வச்சுருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூஞ்சியே தெரியாத மாதிரி பொசு பொசு பொசுன்னு இருந்தது, அது அழகாக. இது மணிப்புறா ஒரு ஐட்டம். இது பாருங்க, இது ஒரு கலர் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட், நல்லா சூப்பராக. இது பார்த்தீங்கன்னா பொசு பொசு பொசுன்னு நம்ம ஜிட்ஸு டாக் மாதிரியே இருக்குல்ல, ஆமாம் அது ஒரு புறா. இது அழகாகவே இருந்தது. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து இது முட்டையோட இருக்குது, இதையும் பாருங்களேன். இது பிடிச்சி இந்த கை அமைப்பில் வச்சுருக்குறாங்க. இந்த கை அமைப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மரத்தை வச்சு அதில் கை அப்படியே விரிச்சிருக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் அழகாக இருக்குது. நம்ம வந்து அடுத்து இங்கே போகிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடிகாரம் வச்சுருக்குறாங்க. கடிகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ டைம் ஓடிட்டுருக்கு. நான் கரெக்டாக அந்த நேரத்தில் இருக்கிறேன் பாருங்கள். இது 3:10 இப்போ நான் ஓடிட்டுருக்குது. இந்த டைம் நேரத்தில் தான் இருக்குது. நான் கூட மொதல் பொம்மை தான் நினச்சேன், ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி. அப்புறம் தான் தெரியுது கடிகாரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு வந்து ஏவரி பெருசாக இருக்கோ அதே மாதிரி இந்த அக்வாரியமும் சூப்பராக இருக்குங்க. உள்ளே ஏசி போட்டு சும்மா குளு 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 குளுன்னு வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷ் இருக்குது. நம்ம நார்மலாக வளர்த்துற வீட்டில் வளர்த்துற கலர் ஃபிஷ்ஷும் இருக்குது. இதில் மெரைன் ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது எல்லாமே. இதை கண்ணை பறிக்குது. உள்ளுக்குள்ளார வந்தால் நான் இவ்வளோ தூரம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டார்க்னஸ், அதாவது ரூம் ஃபுல்லும் கருப்பு. அப்போ அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ மீனுக்கு லைட் கொடுத்து அந்த டேங்க்கில் வச்சுருக்காங்க. டேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த கோஸ்ட் ஃபிஷ் போகுது பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்க அழகழகாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் நம்ம இப்போ இல்லை எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம நேராக திருச்சி பேட்ஸ் பார்க் வந்தாவே போதும். நீங்கள் இதை ஃபிஷ்ஷை அனுபவிக்கலாம். பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. இதில் 4-5 ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெட்ரால் வெரைட்டி மாதிரி இருக்குது. இந்த ஐட்டம்லாம் பார்க்கும்போது அழகழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போது. நான் எதிர்பார்க்கல, அதாவது அக்வாரியம் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இது பாருங்கள், இதே இந்த ஃபிஷ் சொல்லுவோம், நம்ம இதை என்ன சொல்லுவோம் டக்குன்னு எனக்கு நினப்புக்கு வரல. இது பார்த்திங்கன்னா நண்டு வகைகள், சின்ன சின்ன நண்டு வகைகள் இருக்குது. அதாவது ஒத்த கொடுக்கு மட்டும்தான் இருக்குது இதுக்கு நான் பார்த்ததில். இது பார்த்திங்கன்னா டெட்ரால். அதே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ டெட்ரால் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன வகைகள். அது பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு டெட்ரால் வகை தான். மீதி அடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மெரின் தான் வரும். மெரினில் வந்து க்ளவுன் ஃபிஷ் இருக்குது. இன்னும் என்னென்னமோ ஃபிஷ்ஷெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை மைண்டுக்கு. பார்க்க அழகழகாக இருக்குது, கண்ணை பறிக்குதுங்க பாருங்கள். எல்லாமே பாருங்கள், இது பாருங்கள், இது மேலே ஒன்று பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஃபிஷ்ஷு எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு தாங்க. நம்ம வீட்டில் வந்து அலங்காமல் வளர்க்குற ஒரே ஒரு பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டுனா நம்ம சூட வளர்த்துறது பார்த்தீங்கன்னா சிரமம்லாம் வளர்க்குறது ஃபிஷ்ஷு தான். அதனால் நான் எப்போவுமே எனக்கு வந்து மீன் வளர்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே இருப்பேன். நான் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், ஃபிஷ் டேங்க் வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால் வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து இது ஏன்னா நம்ம வந்து வெளியூர் போனால் தீனியை போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம இதை கூடயே கூட்டிகிட்டு போகணும், இல்லை எங்கேயா கொண்டு நம்ம போய் இவங்களை பாதுகாக்கணும், இவங்களுக்கு உணவு வைக்கணும் அப்படிங்கிற சங்கட்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் உங்களுக்கு யாராவது பெட்டு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டாகு, பூனை இது மாதிரி வளர்த்த முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வாங்கி வளர்த்தலாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில ஃபிஷ்ஷெலாம் இருக்குது. சீ ஏஞ்சல், ஒரு சில வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு தாங்கும். ஒரு சில வெரைட்டிலாம் தாங்காது, ஆனால் இதெல்லாம் தாங்கும். சீ ஏஞ்சல் அப்படி அந்த மாதிரி வெரைட்டியை நம்ம வளர்த்தணும். அதாவது நம்ம கௌரா மீன் வளர்த்தலாம், அப்புறம் வந்து சீ ஏஞ்சல் வளர்த்தலாம். இதெல்லாம் மாதிரி நிறைய இருக்குது. ஃபைட்டர் வளர்த்தலாம். இதெல்லாம் க்ளவுன் ஃபிஷ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது அவங்கள்ட்ட செட்டிங்ஸ் தாங்க இதில் சூப்பர், சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா அதே மாதிரி அந்த ஏசிக்கு அதுக்கும் எனக்கு உள்ளே போனதுமே ரொம்ப நேரம் தெரியல. ஏசி ஓடுறது எனக்கு குழுக்குழுன்னு இருக்கே ஆஹா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அப்புறம் மேலே ஏசி ஓடிட்டு இருந்தது. இதுவும் ஒரு வகையான ஃபிஷ் வகையை சேர்ந்தது தான். இதுவும் பாருங்கள், எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மெரின்னு. இதுக்குன்னு தனி செட்டப் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம உள்ளே போனாவே நம்ம டக்குன்னு வெளியே வர மாதிரி இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. பொறுமையாக நம்ம பார்த்துட்டு வரதுக்கு அதுலேயே ½ அன் ஹவர் ஓடிடலாமல் இருக்குது. இதுவும் பாருங்கள், இது ஏஞ்சல் மாடலில் இருக்குல்ல, மூக்கு பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக இருந்து அழகாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அடுத்து வந்து இந்த சில ஸ்டிக்ஸ் ஐட்டம், அதாவது நம்ம இன்குபேட்டரில் வச்சுருக்கிறதெல்லாம் அந்த ஐட்டம்லாம் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள், அது பாருங்கள், இந்த ப்ளூ கலர் ஃபிஷ்ஷு போய் அதை போய் நோண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், தெரியுங்களா. அதில் இருக்கிற சில இதெல்லாம் வந்து அது கொத்தி அதை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரி இது, அதாவது ஒரு கிளீனர் மாதிரி இந்த பெரிய மீன்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அக்வேரியத்தை பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷார்க் கூட இருந்தது பாருங்கள். இந்த ஷார்க் ஐட்டம் அதை வச்சுருக்குறாங்க. இது ஒரு 4-5 ஃபிஷ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அல்ல. இதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது தான் அடுத்தடுத்த ரகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த முயல் இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளை எலின்னு சொல்லுவோம். வெள்ளை எலினா இது வெள்ளை எலி முயல் மாதிரியே இருக்கும். இது வந்து கலர் முயல். இந்த முயல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸ் விட்ருக்குறாங்க.
அங்கே வந்து இந்த பாருங்கள் ஈத்தாப்படி நம்ம புறா பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி தான் அதே அளவுக்கு இடத்த கொடுத்து இந்த ஓப்பன் பிளேஸில் ஃபுல்லாக விட்டுக்கிறாங்க. முயல் தான் இருக்குது. முயல் அந்த வெள்ளை எலிமா இருக்கிற ஐட்டம் இருக்குது. இதை வந்து முயல் வந்து எல்லாருமே குழந்தைங்களாம் போய் தாராளமாக அவங்க கூட போய் விளையாடலாம். பெரியவங்களுக்கு அலோடு கிடையாது, குழந்தைங்களுக்கு அலோடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து நேராக போய் அவங்களோட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இல்லையா, நம்ம கற்றுக் கொடுக்கலாம் கூட. அவங்க வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அலோடு இல்லைங்கிறனால சின்னவங்களை வந்து அலோட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்க விளையாட விடுங்க, இது கூடையெல்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோய் ஃபிஷ்ஷோட டேங்க். ஆமாம், பெரிய தொட்டில் செட் பண்ணி அதுக்கு முன்னாடி கிளாஸ் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள், எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குல்ல. கோல்டன் கலரு, பிளாக்கு, ஒயிட் எல்லாம் கலந்த மாதிரி அதில் நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருந்ததுங்க. நீங்கள் அவசியம் எல்லாருமே வந்து இந்த கோய் ஃபிஷ்ஷை பார்த்தாகணும். இதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். அந்த நேரத்துக்கு வந்து அங்கே ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லை, அதில் ஃபுட்டு எதுவும் கொடுக்கல. நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்து வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு வீர சாகசம் செய்யலான்னு போனோம். என்னென்னா அங்கே இளவட்டக்கல்லை நிறையா வச்சுருந்தாங்க. சரி போய் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கலான்னு பார்க்குறேன். என்னால் முக்கி பார்த்தேங்க, முடியவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்ட்ரென்த்துக்காக என்னை விட வெயிட் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 100 kg இருக்க மாட்டிருக்கு. நானும் தூக்கி பார்க்குறேன், முடியல. அப்புறம் அதை விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கை மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. அங்கே அந்த ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தால் நான் போய் அதை போய் பார்த்துட்டு கொஞ்சம் இருந்தால் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை மரத்தை நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. சாதா மொட்டை மரம் நல்லா பாலிஷ் தேக்கு கதவு மாதிரி பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் போட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த டிராக்டரோட டயர் வச்சு அது மாதிரி வேனோட டயர் வச்சும் போட்டுருக்காங்க. இதை முடிச்சுட்டு நம்ம போகும்போது தான் இந்த இன்குபேட்டர் ரூமுக்கு போகிறோம். அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன அங்கே முட்டை அங்கே பொரிச்சிருக்கு இல்லையா, கோழியாக இருக்கட்டும், புறாவாக இருக்கட்டும், எல்லாம் அது வாத்தாக இருக்கட்டும், அதோடைய இது முட்டையெல்லாம் அவங்க வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்தது பொரிச்ச குஞ்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொசுன்னு ஒரு ஃபேன்சி கோழி இருந்தது, அதோட குஞ்செல்லாம் இது சிக்ஸ்லாம் இங்கே இருக்குது. நல்லா இருந்தது. இதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த முள் எலி மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் ஐட்டம், அதாவது மலைப்பாம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்துற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. வெள்ளை எலி வச்சுருக்குறாங்க அதில். அப்புறம் தவணையிலே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் சின்ன ஆமை குஞ்சு, இதெல்லாம் நல்லா பார்க்க அழகாக இருந்தது. இது பாருங்கள், இந்த வெள்ளை எலி, இது எலி ஐட்டத்துலேயே நம்ம சுண்டல் எலியே வந்து இது முள்ளம்பன்றியில் முள்ளெலி. இது பார்த்திங்கன்னா ஆமை குஞ்சில் நிறைய விட்டுருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுண்டு படுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு. இது படுத்துருக்கனால நம்மளுக்கு அவ்வளோ தெரியல, கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்குது. இது ஐக்குவானா. இதை முடிச்சுட்டு நம்ம போனோம்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மயில் தோகை வச்சுட்டு இருக்கிற மாதிரி அதில் நானும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், நீங்கள் பெண்கள்லாம் வந்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே நின்று எடுத்துக்குவாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, மறந்துடாதீங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது தான் நம்ம வந்து ஏவேரி போகிறோம். அதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பேட்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த கேஜுக்குள்ளார போகிறோம். பெரிய கேஜாக தெரியுதுங்களா, பாருங்கள் எவ்வளோ பெருசு, அழகாக இருக்குல்ல. ஆமாம், இதுக்குள்ளார போய் நம்ம போனதையுமே ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கு இடம் வச்சுருக்குறாங்க. நம்ம அந்த கையை கழுவிட்டு அப்படியே செருப்பு காலோடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே சானிடைசர் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னென்னா நம்ம காலையும் நினச்சிக்கிட்டு போகணும். ஆமாம், நம்ம பாட்டுக்கு அப்படியே போகக்கூடாது. ஏன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். மனிதர்கள்ட்டருந்து சில நோய்கள் அதிகம் தாக்கும். நம்ம வந்து அதனால் தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை நம்ம காலை நினச்சிக்கிட்டு உள்ளே அந்த கேஜுக்குள்ளார நம்மளை உள்ளே விட்டுறாங்க. உள்ளே எவ்வளோ பேர் வேணாலும் போகிற மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. என்ன, நாங்கள் போன டைம் மார்னிங்காக இருந்திருந்தால் அந்த பேர்ட்ஸ் வந்து பசியோடு இருந்திருக்கும், நிறைய எடுத்துருக்கும். இது நிறைய தின்னு அதுக்கே புழு பிடிச்சி இங்கேயே சீடு கொடுத்துட்றாங்க, அந்த தீனி கொடுத்துட்றாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அவங்க நம்ம வேணுங்கிற அளவுக்கு கையில் வச்சுக்கிட்டே போகிறோம். எது வந்து சாப்பிடுதோ அது வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வாங்க, அவங்கள்ட்ட வந்து அந்த சீடை வாங்கிக்கலாம். உள்ளே நுழைஞ்சதையும் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே பாருங்கள் சன்கார்னியர் தான் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி செட்டிங்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த சன்கார்னியர் வந்து அது தீனி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் கையில் பாருங்கள், அந்த அக்கா கையில் வச்சுருக்குறாங்களா. ஆமாம், இதை முடிச்சுட்டு நம்ம அந்தாண்ட போனோம்னா ஒரு பெரிய முதல்ல நம்மளை பயன்படுத்திக்கிட்டே உட்காந்து படுத்துருக்கு பாருங்கள். ஆமாம், அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க செட்டிங்ஸு. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த புல் தர பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்குல்ல, நம்ம வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும். ஆமாம், திருச்சி வெயிலுக்கே இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்போ அந்தளவுக்கு நல்லா அழகாக தரமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த முதலையை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இந்த முதலையை பார்த்ததுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தேன், அதுதான் நான் சொல்ல வரேன், அனகோண்டா. ஆமாங்க, பெரிய சைஸு, பிக் சைஸில் ஒரு அனகோண்டா இருக்குது. அது என்ன பண்ணுமோ தெரியல. இது கேஜில் சில சன்கார்னியர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்க தெரில. வாங்க, நம்ம போய் இப்படி மெல்ல போய் அந்த அனகோண்டாவை பார்க்கலாம். அதில் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், எல்லாமே மரத்தில் இருந்து அந்த செட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளார போனால் அழகாக அப்படியே மேலே பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல.
ஆமாம், இதை முடிச்சுட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே கூடு வச்சுருக்குறாங்க. அதை இந்த பாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த குருவியெல்லாம் போய் நம்ம முட்டையிட்டு குஞ்சு பறிக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், முதல்ல சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் ஹைடெக், அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு 5வது இடம். இது பார்த்தீங்களா, டடடடடா பயங்கரமாக இருக்குல்ல, செம்ம செட்டிங்ஸு. நான் அப்படி தான் நினச்சேன். பார்த்தேன் கொஞ்சம் ஒரு ஒரிஜினலாக நம்ம அனகொண்டா பணத்தை வந்த மாதிரி எப்படி இருந்தோ அப்படி இருந்தது. அதான் இந்த ஹைடெக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மைக்குமே கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற இரநூறுவா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் பராமரிக்கணும். இந்த இப்போ இது பூங்காவில் அப்படியே ரெகுலர் பண்ணி இந்த செடிகளெல்லாம் பராமரிக்கணும். இந்த விலங்கு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா பராமரிக்கணும். அப்படிங்கும்போது இந்த காசு இருந்தால் தான் நம்ம முடியும். ஆனால் நீங்கள் ஒன் தடவை எல்லாருமே ஒவ்வொரு தடவை கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஜாலியாக அனுபவிச்சுட்டு வாங்க. உள்ளே பாருங்கள், அழகாக இருக்கா? ஆமாம், மக்காவ். ப்ளூ கலர் ஒன்று, ரெட் கலரில் ஒன்று இருக்குது. நம்ம இதை பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவோம். இது பேர் வந்து மக்காவ். ஆனால் தமிழில் பஞ்சவர்ண கிளியாங்கிறது எனக்கு தெரியல. இதில் ஷன்கார்னியர் நிறையா இருக்குது, மக்காவ் இருக்குது. இவங்களுக்கு தின்னு போர் அடிச்சிருச்சுங்க. இவன் ஒருத்தன் தான் என் கைக்கு வந்த, மீதி யாரும் வரல. அவங்க பாட்டுக்கு போர் அடித்து சில மாதிரி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து முடிச்சுட்டு போனால் அங்கே 2 ப்ளூ மக்கா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐயோ, அவங்க ரூட்டி பயங்கர ரூட்டி. ஆமாம், அவங்க தான் வந்து கொஞ்சம் தீனி எடுத்தாங்க. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்னுடைய கால் செருப்பை கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், அது வந்து நான் எதிர்பார்க்கல. நான் மேலே இன்னொரு கிளி கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். கீழே வந்து இவன் வந்து என் காலை கடிச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த டெக்கரேஷனில் பார்த்து ஷார்க்கு அப்படியே தலை நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. இவன் பாருங்கள், கீழே பாருங்கள், அழகாக மயில் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, இதான் சொல்லுவாங்க கிளி மாதிரி நடக்கிறது. இவன் வந்து என் காலை கடிக்கிறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு மேலே இவன் பாட்டுக்கு இவன் என் கையில் விளையாண்டுட்டு இருந்தான். அவன் வந்து ஆனால் அந்த மாதிரி கடிக்க விட்றாதீங்க. சில நேரத்தில் நம்ம வந்து நல்லா அழுத்தமாக கடிச்சிச்சுன்னா அவன் வந்து என் காலை வந்து சும்மா நோண்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க மூடு மாதிரி அழுத்தமாக கடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அவன் வந்து என் காலில் வந்து என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். காலை கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? என் காலை தான். ஆமாம், அவன் செருப்பை தான் கடிக்கிறான். என் விரலை கடிச்சிருந்தா நான் மிரண்டு போயிருப்பேன். செருப்பை தான் கடித்தான். அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவனை சரி, இவன் வந்து எல்லாமே சொன்னாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு எல்லாம் போர் அடிச்சிருச்சிங்க. அவங்களுக்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் இப்படி இருக்கிறாங்க. நீங்கள் காலையில் எப்போவுமே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே டைம் கிடையாது. நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ தான் டைம் கிடையாது. 1 hour 2 hour 3 hours தான் நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அவங்க பாட்டுக்கு உலாத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம பொறுமையாக பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம். எல்லாமே பாருங்கள், பிரமிடு மாதிரியும் இது மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இந்த கேஜி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான கிளி வகைகள் இருக்கும். இந்த சன்கார்னியரு, லவ் பேர்ட்ஸு, மக்காவ். இதில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த காக்கடூ தான் வரல. அந்த வெள்ளையாக ஒரு கிளி இருக்குமில்ல, அவன் தான் வரவே இல்லை. அதில் 3 வெரைட்டி 3 பீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கார்பியோ மாதிரி அந்த ஸ்டாச்சு 3 பீஸ் இருக்குது. அந்த 3 பீஸுமே வந்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட இல்லை. அதுங்க போய் உட்காந்துக்குச்சுங்க, ஜாலியாக உட்காந்துட்டு. இது பாருங்கள், அடுத்த ப்ளூ கலர் காக்கடூ, சாரி மக்காவ். அவன் பாருங்கள், இவன் பாருங்கள், நல்லா குழுன்னு சிலுத்துக்கிட்டான். நம்ம ஊதி கொடுத்தோம்னா சிலுத்துக்கிறான். அங்கே பாருங்க, அழகாக இருக்குல்ல அவனை பார்க்கும்போது. அப்புறம் தான் சொன்னாங்க, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க, நீங்கள் தொட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நாங்களும் சரின்ட்டு அவனை ஒரு லீவு கொடுத்து அழுங்காமல் லீவு கொடுத்து அழகாக அப்படியே ஒதுங்கிக்கிட்டேன். அந்த 3 வெள்ளை காக்கடூவும் வரவே இல்லைங்க. ஒன்று கூட எல்லாம் போய் மரத்து ஓரத்தில் போய் உட்காந்துருச்சுங்க. நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். சரி ரைட், நமக்கு இந்த அளவுக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா ரசித்து போட்டுருக்குறாங்க. பாருங்கள், இந்த பிரமிடு மாதிரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே இந்த கேஜில், அதாவது ஆவேரியில் போய் நம்ம முடிச்சாச்சு, எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியே வந்துகிட்ருக்கோம். வெளியே வரவேல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ளூ மக்கா உட்காந்துருந்தான். அவன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான். இப்போ நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து நம்மளுக்கு கேன்டீன் இருக்குது. நீங்கள் உள்ளே போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதாவது திங்கிற ஐட்டம்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதை வெளியவே வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம போய் நம்ம சாப்பிட்றது இல்லாமல் அதுங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ற கொடுக்குறங்கிற ஆர்வம் கூட ஏதாவது கொடுத்து அதுங்களுக்கு சேராமல் போயிடும். அதனால் நீங்கள் மறைச்சி பேக்கெட்டில் கூட போட்டு குழந்தைங்களாம் கொண்டு போயிடாதீங்க. அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்கூடாது. அவங்க கொடுக்குற ஸ்வீடை மட்டும் கொடுங்க. அதுவே நம்மளுக்கு போதுமான ஒன்று. ஏன்னா அவங்க நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பேட் ஸ்பாட் வந்ததுமே இந்த இடம் தாங்க கேன்டீன். ஆமாங்க, பெரிய ஹால் மாதிரி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கேம்ஸ் இருக்குது. நம்ம இந்த கேன்டீனில் ஃப்ரூட்ஸு ஜூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே காஃபிலாம் இருக்குது. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நல்லா இதுவுமே நல்லா அழகாக அமைச்சிருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூரியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நம்ம என்ன வேணுமோ கேம்ஸுக்கு நம்ம பணத்தை கட்டிட்டு உள்ளே போய் நம்ம விளையாண்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு அது உள்ளே என்னென்ன விளையாட்டு இருக்குங்கிறத உள்ளே காட்டுறவாங்க. நிறைய பேர் விளையாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளே போனதையும் பாருங்கள், ஒருத்தர் நல்லா அந்த மசாஜ் பெட்டில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த மசாஜ் ஷேரில் உட்காந்து. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நம்ம காலை கடித்து மசாஜ் பண்ண முடியலைங்களா, அது ஒரு மாதிரி தெரப்பி. அதுதான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த பாருங்கள், அந்த தம்பி அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்குறாப்புல.
அந்த அக்கா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல காலியாக இருக்குது, இந்த தொட்டிக்குள்ளே இருக்குது பாருங்கள். நிறைய மீனெல்லாம் இருக்குல்ல, பாருங்க இவன் பாருங்கள் நல்லா இந்த அக்கா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த பாப்பா, அடுத்து இந்த தம்பி பாருங்கள், அவன் தான் வந்து செம்மையாக கம்பெனி கொடுத்தான். வந்ததையுமே கூப்பிட்டு காலை வச்சுக்கிட்டு எங்களுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட மசாஜ், நம்ம அப்புறம் சேரில் உட்காந்து மசாஜ் பண்ணி பாடி மசாஜ் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்ன டேபிள் டென்னிஸ் இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார போய் விளையாடுற மாதிரி, இவங்க பால் தூக்கி போடுறாங்க பாருங்கள், வாலிபால் தூக்கி போடுற மாதிரி, இது பேஸ்கெட் பால் போடுற மாதிரி இது ஒரு கேம்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய பாலெல்லாம் போட்டு ஜம் பெட்டு எல்லாமே இதுக்குள்ளார இருக்குது. இதுக்குள்ளார போனீங்கன்னா அவங்க வந்து சறுக்கி விளையாடுறதுக்கு இது குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இதையும் நம்ம சந்தோஷப்பட்டு காட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆமாம், இது நீங்கள் பாருங்கள், எல்லாருமே அழகாக அவங்க குழந்தைங்களை உள்ளே விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா. ஆமாம், சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம சரௌண்டிங் பார்த்தாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்திங்கன்னா நம்ம கேன்டீனை முடித்தோம், அந்த கேம்ஸை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது, இடம் இருக்குது. இப்போ இந்த செகண்ட் கேட்டில் பின் கேட்டில் நம்ம வந்து அப்படியே வெளியே வந்தாலும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருமே குடும்பத்தோடு வந்து ஒரு நாள் பாருங்கள். இங்கே வெளியே வந்தீங்கன்னா இவங்களுக்கு பெரியவங்களுக்கே தூரியெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம சறுக்கி விளையாடலாம் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கேஜிக்கு பின்னாடி தான் வெளி கேட் இருக்குது. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.